சரிகமபால ரொம்ப நாள் கழிச்சு இனியாவுக்கு ஃபீட்பேக் வந்திருக்கு. என்னன்றத இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது சரிகமபா சீசன் 5ல ஆரம்பத்துல இருந்தே குட்டி கண்டஸ்டன்ட்டா வந்து டவுன் டூ எர்த்ன்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி பாப்பா தான் இனியா. இனியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஆரம்பத்துல தேவயானி பொண்ணான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துச்சு. அடுத்து போக போக இந்த பொண்ணு மத்தவங்கள விட இப்பதான் வளர்ந்து வரனால நார்மலா பாடிக்கிட்டு இருக்காங்க. பேசிக் லெவல்ல செமையா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சில சமயத்துல சில கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வெளியில போகும்போது இனியாவ அனுப்பாம நீங்க ஏன் இவங்கள அனுப்புறீங்க? ஃபேவரிசம் பண்றீங்களான்ற மாதிரி மக்கள் தரப்புல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்படி எஸ்பிபி ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா இனியா செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட அருண் ராஜேந்தர் செம்மையா பாடிட்டாரு. இவங்க 2 பேருடைய "அந்திமழை பொழிகிறது" பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரசிகர்கள் மத்தியில ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா செம்மையா பண்ணிட்டாங்கன்னு. சுத்தி இருக்க கண்டஸ்டன்ட்ஸும் எந்திரிச்சு நின்னு கை தட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஜட்ஜஸ் எல்லாருமே வியந்திருக்காங்க. எஸ்பிபி சரண் சொல்லிட்டாரு, "நீங்க செம்மையா பாடிட்டீங்க. டஃப்பான சாங் எடுத்து டஃப்பான சிச்சுவேஷன்ல செம்மையா பாடியிருக்கீங்கன்ற மாதிரி." இனியாவுக்கு அது ஒரு பெரிய பூஸ்டப். அதே மாதிரி அவங்க அடுத்த வாரம் எலிமினேட் ஆக போறதில்ல. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியாச்சு. இப்படியே வந்துட்டு இருந்தாங்கன்னா டாப் 5க்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம போட்டி எலிமினேஷன்ல போட்டினா இவங்களுக்கும் பவித்ராவுக்கும் இருக்க மாதிரி தான் சொல்றாங்க. அடுத்தடுத்து இனியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்படி பெஸ்ட்டா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அவங்க வெளியில போக முடியாது. ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.